ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான இட்லி மஞ்சூரியன் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வீட்ல செஞ்ச இட்லி மிச்சம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாம இட்லி உப்புமா செய்வோம். ஆனா இந்த மாதிரி இட்லி மஞ்சூரியன் செஞ்சு பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இட்லியே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட இந்த மஞ்சூரியனை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. மஞ்சூரியன் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு வீட்ல ஒரு 8 இட்லி மிச்சமா இருந்ததுங்க. அதை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசா கட் பண்ணாம இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. இப்ப இருக்கட்டும். பவுல்ல 1/4 கப் அளவு கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கலாங்க. இதோடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப கார்ன்ஃபிளவர் மிக்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுலயே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இட்லி பீசஸை ஒவ்வொன்னா சேர்த்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதோடவே நீங்க மைதா மாவு சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் மைதா மாவை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு கார்ன்ஃபிளவர் மட்டும் போட்டு தான் நான் டிப் பண்ணிக்கிறேங்க. இப்ப இட்லி எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு இதை ஆயில்ல நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். டைரக்டா நம்ம இட்லியை ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் குடிச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கார்ன்ஃபிளவர் கோட்டிங் போட்டுட்டு எண்ணெயில ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் குடிக்காம நல்லா கிறிஸ்பியா கிடைக்குங்க. இப்போ ஆயில் நல்லா சூடா இருக்கு. நம்ம டிப் பண்ணி வச்சிருக்கிற எல்லா இட்லியையும் இந்த மாதிரி ஆயில்ல சேர்த்துக்கலாம். தனித்தனியா சேர்த்துக்கோங்க. போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுட்டு மெதுவா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியா வெந்து வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இட்லியை நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நமக்கு எடுக்கும் போது அப்படியே ஒட்டின மாதிரி இருக்கும். ஃப்ரை பண்ணி வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா தனித்தனியா இட்லியை பிரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப நான் இருந்த எல்லா இட்லியுமே ஃப்ரை பண்ணி வெளியே எடுத்துட்டேன். எல்லாத்தையும் தனித்தனியா இந்த மாதிரி பிரிச்சு வச்சுட்டேங்க. இப்ப இருக்கட்டும். நம்ம டிப் பண்ண கார்ன்ஃபிளவர்ல மீதி கார்ன்ஃபிளவர் இந்த அளவுக்கு இருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம சாஸ் ரெடி பண்ணும் போது இதை ஆட் பண்ணிக்கலாம். பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாவை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 கேப்சிகமை கியூப்ஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இதோடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அளவாவே சேர்த்துக்கோங்க. நம்ம சாஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம், சாஸ்லயும் உப்பு இருக்கும். இட்லியும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம், அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்ப நான் வெங்காயத்துக்கும் கேப்சிகமுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு வதக்கிட்டு இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 செகண்ட் நல்லா கலந்துட்டு இதோட நம்ம மீதம் இருக்கிற இந்த கார்ன்ஃபிளவர் மிக்ஸை சேர்த்துக்கலாம். சப்போஸ் கார்ன்ஃபிளவர் மிக்ஸ் உங்ககிட்ட மீதம் இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃபிளவர் மிக்ஸையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் தண்ணி எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேம்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கார்ன்ஃபிளவர் சேர்த்தோனே நல்லா கெட்டி ஆயிடும். நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இட்லி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சுதான் நீங்க செய்யணும். 1 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டாலே போதுங்க. ரொம்ப நேரம் வச்சு கலக்க வேண்டாம். ஏன்னா இட்லி மேல கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் இருக்கும். இந்த சாஸோட வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்குங்க. பாருங்க, நல்லா கலந்துட்டேன். அவ்வளவுதான். இப்ப ஸ்டவ் அணைச்சிருவோம். கடைசியா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு மேல தூவி விட்டுக்கலாங்க. இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தா கூட நீங்க பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் இல்லாதனால ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்ப நல்லா கலந்துட்டேன். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டியான இட்லி மஞ்சூரியன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இட்லியை சேர்த்து ரொம்ப நேரம் சாஸோட வதக்காதீங்க. இட்லியோட அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு இருக்கணும். சாஸோட சாப்பிடும் போது மேல இட்லி நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் சாஸோட சாப்பிடும் போது டேஸ்டா இருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான டிஷ்ஷுங்க. ரொம்பவே டேஸ்டியான இந்த இட்லி மஞ்சூரியனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.